வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த கதை எதை பற்றினா, இந்த கட்டுக்கடங்காமல் பணம் வச்சுக்கிட்டு கருமையாக இருக்கிறவங்க பற்றி ஒரு ஸ்டோரி. ஓகே. நம்ம ஆள் இருக்காரு. நம்ம ஆள் ஒரு மிகப்பெரிய கருமி. ரொம்ப மகா கஞ்சன். சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் எண்ணம் ஃபுல்லாக பணத்திலேயே இருக்குது. ஏதாவது இன்னும் கொஞ்சம் பொருள் சேர்த்துக்கணும், இன்னும் கொஞ்சம் பொருள் சேர்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அவர் ஊர்லேருந்து 2-3 ஊர் தள்ளி எங்கேயோ போயிட்டுருக்காரு. அவர் கடவுள் சரி, இவர் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு இது பண்ணி கடவுள் அவர் முன்னாடி தோன்றி உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நம்மளால என்ன கேட்க போகிறான், எனக்கு இது மாதிரி நிறைய பொன் வேணும், தங்க கட்டிகள் வேணும் அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இப்படி கை காட்டுறாரு. அங்கே ஒரு சின்ன குவியல், அதில் மொத்தம் தங்க கட்டிகளாக இருக்குது. ஓகேங்களா? உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கப்பா அப்படின்னோடனே நம்ம ஆளு அவருக்கு வச்சு இந்த துண்டில் எவ்வளோ கொல்ல முடியுமோ அவ்வளோ கொள்றாரு. துண்டு கொல்ல முடியாத, துண்டு விட்டு பிதுங்கி வர அளவுக்கு கொள்றாரு. தூக்க முடியல, எக்கச்சக்க பாரமாக தூக்க முடியல. எடுத்துக்கிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு. நன்றி கடவுளே, நன்றி கடவுளே அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு ஊரை பார்க்க போகிறாரு. ஊர் பக்கமும் திரும்பி போகிறாரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா கடவுள் எங்கே தோன்றான் அதே இடத்துல இருக்காரு, பக்கத்தில் பொற்குவியலோட. இவனுக்கு என்னவோ தோணுது. சரி, நேராக திரும்பி வந்து, கடவுளே, அதான் எனக்கு தான் வரம் தான் கொடுத்துட்டியே, நானும் தேவையான தங்க கட்டி தான் எடுத்துக்கிட்டே, நீ எதுக்கு இங்கே இருக்கிற? நீ இந்த மறுபடியும் நீ போயிடு கடவுளே, இந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொன்னோடனே கடவுள் புன்முறுவலோட மறைஞ்சிடறாரு, தங்கத்தோட மறைஞ்சிடறாரு. இப்போ நம்மளால் அந்த தங்க கட்டியை எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். சரி, அது அவனால் அவனால் தூக்குறத விட ஒரு 1/2 மடங்கு அதிகம், தூக்க முடியாத வெயிட்டு. அந்த வெயிட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்கிறான். ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு நடுவில் காடு மழை வரும், ஞாபகம் இருக்கட்டும். இப்போது நடுவில் ஒரு காடு, அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன கோயில். அங்கே போய் உக்காடுறான், சின்னதாக இலைப்பாடுறான். அந்த கோயிலுக்குன்னு ஒரு பரம்பரை பூஜாரி இருப்பார். அவர் அவர் உபசரிக்கிறாரு. வாங்கப்பா வாங்க, என்ன தண்ணி குடிக்கிறீங்களா, கோயிலில் என்ன தீர்த்தம் குடிக்கிறீங்களா, பிரசாதம் சாப்பிட்றீங்களா, வாங்கன்றாரு. இவன் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்றான். சரி. அப்போ தான் அந்த பூசாரி பார்க்குறாரு, அவன்கிட்ட கட்டுக்கடங்காத தங்கம் இருக்குது. அதை அவன் சுமக்க முடியாமல் எடுத்துகிட்டு போகிறத வச்சுட்டு பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறான், ஐயா, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ சிரமம்? அதில் ஒரு தங்க கட்டி இங்கே கோயிலுக்கு நீங்கள் இது பண்ணுங்க, நன்கொடையாக கொடுங்க. உங்கள் பரம்பரையே நல்லா செழிக்கும். இந்த கோயிலும் டெவலப் ஆகும். இந்த கோயில் பாருங்கள், பாழடைஞ்சு போயிருக்கு. இது சக்தி வாய்ந்த கோயில். இதனால் மக்களுக்கு கொஞ்சம் பிளஸ்ஸிங் கிடைக்கும் அப்படின்னா. நம்மளுக்கு நான் தங்கத்தை உனக்கு தரணுமா அப்படின்னு நினச்சிக்கின்னு போயா அப்படின்ட்டு அவர் தீர்த்தம் கொடுக்க வந்தார். அந்த தீர்த்தம் கூட வேணான்னுட்டான். ஓகே. அப்போதான் அந்த காடு முடியுது. காடு முடிய போகுது. அப்போ ஊர் வரப்போகுது. இப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஆசிரமம் இருக்கும், அந்த குருகுலங்கள் இருக்கும். அங்கே ஒரு குருகுலம் இருக்குது. அங்கே குருகுலத்தோட வாசலில் போய் உக்காடுறான். அந்த மரம் செடி இருக்குன்னு சொல்லிட்டு போய் உக்காடுறான். அங்கே இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு யாரோ ஸ்ட்ரேஞ்சர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே தலைமைக்கு தகவல் அனுப்புகிறாங்க. உள்ளேருந்து அந்த குருகுலத்தை நடத்துகிற அந்த பெரியவர் வராரு, முனிவர் மாதிரி இருக்காரு. வாங்க ஐயா, வாங்க வாங்க, சாப்பிடுங்க, என்ன பண்ணுங்க அப்படின்னு உபசரிக்கிறாரு. இவன் எதையும் நான் சாப்பிட்ற நேரத்தில் அந்த தங்கத்தை கொள்ளை அடிச்சிருவாங்கன்னா எதுவும் வேணாம் அப்படின்றான். ஆனால் ரொம்ப களைச்சி போயிருக்கான். அப்போ வழக்கம் போல் அந்த தங்கத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஐயா, அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கீங்க, ஒரு ஒரு 2 தங்க கட்டி கொடுங்க, இந்த குருகுலத்தை நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறேன், இதனால் இன்னும் கொஞ்சம் பசங்களை படிக்க வைக்க முடியும். இப்போ இந்த குருகுலத்தில் ஒரு 30 பசங்க தான் தங்கி படிக்க வைக்க முடியுது எங்களால். இதனால் ஒரு சின்ன பையனுக்கு கல்வி சொல்லி கொடுத்தோட புண்ணியம் உங்கள் பரம்பரைக்கே தொடரும் அப்படின்னா. நம்ம பையனுக்கு புண்ணியமாவது டேஷ் அப்படின்னு நினச்சிக்கினேன், போயா, எங்கேயுமே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்தது, இந்த முறை 1/2 நாள் தாண்டி போயிடுச்சு. இந்த முறை நேராக போய் ஒரு அன்னசத்திர வாசலில் ஏறக்குறைய மயக்கம் போட்டு விழறான். தங்க மூட்டையோட மயக்கம் போட்டு விழறோன்னு எழுப்பி
தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. எழுப்பினோடனே ஃபர்ஸ்ட் அந்த தங்க மூட்டையை தான் தரான். அது இறுக்கி இப்படி பிடிச்சிக்கிறான். வாங்க ஐயா, நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்றாங்க. அதாவது எங்க சாப்பாடு போட்டால் தங்க கட்டி கேட்டுருவாங்க, எல்லாரும் அதை தங்கத்தை தானே கேட்குறாங்க அப்படின்ற எண்ணம் தான். வழக்கம் போல் அவரும் இது மாதிரி உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் தானம் பண்ணிட்டு போங்க ஐயா, உங்களுக்கும் பாரம் குறையும், உங்கள் புண்ணியம் கிடைக்கும், இந்த பக்கம் போகிற வழி போவர்கள் வயிற்று பசி போக்கின புண்ணியம் கிடைக்கும், அது உங்கள் தலைமுறையை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வழக்கம் போல் புண்ணியம் போது டேஷ் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான். ஒரு வழியா ஒரு ஊருக்கு இன்னொரு ஊரோட என்ட்ரன்ஸ் வரான். அவன் ஊருக்கு இதுக்கப்புறம் இன்னும் 2 ஊர் தாண்டி போகணும். அங்கே ஏற்கனவே பசி, தாகம், களைப்பு, இது போக அந்த சுமக்க முடியாத வெயிட்டு மொத்தமாக சேர்ந்து சுருண்டு விழுந்து டீஹைட்ரேஷனில் சுருண்டு விழுந்து செத்து போகிறான். ஓகே. அந்த ஊர் எல்லையில் ஒருத்தன் விழுந்து கிடக்குது, தங்கத்தோடு விழுந்து கிடக்குது தகவல் தெரியுது. ஊர் பெரியவங்க வராங்க, வந்து செக் பார்க்குறாங்க. அவன் செத்துட்டது தெரிஞ்சு போச்சு. அவன் எந்த ஊருக்காரன்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ அப்போல்லாம் தகவல் தொடர்பு தெரியாதுல்ல. சரி, இவன் எந்த திசையை பார்த்து வந்தான், என்ன விஷயம் அப்படின்னு ஒரு ஆள் அவங்க சொல்கிறாங்க. பார்த்து வந்தால் அவங்களுக்கு தெரியுது, இது மாதிரி இந்த கோயில் குருகோலம், ஆனால் ஆசிரமம், அது மீன் சத்திரம், அன்னச்சத்திரம், இந்த 3த்தை கிராஸ் பண்ணி வந்திருக்கான். அதை தாண்டி இவன் போனதா யாருக்கும் தெரியல. இது மாதிரி வந்த தகவல் மட்டும் அவங்க சொல்கிறாங்க. தகவலும் சொல்கிறாங்க. அங்கே அவங்க டொனேஷன் கேட்டதும் சொல்கிறாங்க. இங்கே அவன் அங்கே எந்த சாப்பாடையும் வேணாம் அப்படின்னு மறுத்ததையும் சொல்கிறாங்க. எல்லா தகவலையும் பெரியவர் சேகரிக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க கட்டியில் ஒவ்வொரு பங்கு எடுத்து அந்த 3த்தையும் கிராஸ் பண்ணி வந்தாங்கல்ல, இவன் பேரை சொல்லி அந்த தானம் கொடுத்துட்டு மிச்ச தங்கத்தை இந்த ஊரில் ஒரு சின்ன ட்ரஸ்ட் மாதிரி, ஐ மீன் அண்ணன் ஒரு சத்திரம் மாதிரி கட்டி வரவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. இவனை நல்லடக்கம் பண்ணிடுறாங்க. ஓகே. இப்போ நம்மால் செத்து போறாருல, செத்து போனோடனே நேராக இதுக்கு போறாரு, தீர்ப்பு மையம். அங்கே தான் சொர்க்கமா நரகமான்னு அவர் டைவர்ட் பண்ணி விட போறாங்க. ஓகே. அங்கே இருக்கிறவர் கேட்டார், ஓகே இவன் மிகுந்த பாவம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறாங்க. கணக்கு பார்க்குற சித்திரகுப்தன் சொல்கிறான்னு வச்சுங்களேன். சொல்கிறாங்க. உடனே பாவமா, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு இவன் கேட்குறான். சரி, இப்போ வந்து அங்கே இந்த நடுநாயகமாக இருக்கிறவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ஏன்பா இது மாதிரி வழி நீட்டுக்கும் சுமக்க முடியாத அளவுக்கு செல்வத்தை நீ வச்சுக்கிட்டு இருந்த, வழி நீட்டுக்கும் உனக்கு தானம் பண்ணுறதுக்கு அவங்க கேட்டாங்க, அது ஏன்பா நீ கொடுக்கலன்னு. அது என் பணம், நான் சம்பாதிச்ச பணம்னு கர்வத்தோட சொல்கிறான். அவரு சிரிச்சுக்கிட்டே கேட்டார், அந்த தங்க கட்டிகள் எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு. அது அது கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு. கடவுள் கொடுத்த காசு தானப்பா, நீ அதை வந்து யாரும் உங்கள்கிட்ட இருந்து யாரும் பறிச்சு இல்லையே, திருடங்க வந்து பறிச்சு இல்லையே, நியாயமாக தானே கேட்டாங்க. உன்னாலையும் சுமக்க முடியல, முடிஞ்சா கொடுப்பா, உனக்கு புண்ணியம் சேருனாங்க. இந்த வழியில் யாரையா ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தா கூட உன் பாரம் குறைஞ்சிருக்குமே, நீ வீடு போய் சேர்ந்துருக்கலாமே, இந்த சொத்தை நீ அனுபவிச்சிருக்கலாமேன்னாங்க. அவன் அதெல்லாம் முடியாது, இது நான் சம்பாதிச்ச பணத்தை நான் எதுக்கு இன்னொருத்தனை கொடுக்கணும். ஐ திங்க் இப்போ எல்லாரும் அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே, உனக்கு நரகம் தான் அப்படின்னு நரகத்துக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, கருமித்தனம் சொர்க்கம் சேராது.